அனைத்து எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் ஆஃபீஸருக்கு வணக்கம். உங்களுக்கு சிவிஜில் ஆப் இன்விசிலேட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவது எப்படி என்பதை சொல்கிறேன். முதல்ல கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச்சில் இசிஐ நெட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இசிஐ நெட் ஆப், அந்த ஆப்பை சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு படம், எலெக்ஷன் சிம்பிள் போட்ட படத்தை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த இது இன்ஸ்டால் பண்ணோன்னே இது வழியாக தான் நீங்கள் சிவிஜில் இன்வெஸ்டிகேட்டர் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு இது உங்கள் சிஸ்டத்தில், உங்களுடைய லேப்டாப்பில், உங்களுடைய மொபைலில் இருக்கும். அந்த இதை ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதில் போய் மேலே இருக்கிற 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸர் லாகின் சொல்லிட்டு வரும். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அலோ, நான் சென்ட் நோட்டிஃபிகேஷனில் இருந்தாலும் அலோ கொடுத்துருங்க. ஃபோன் கால்லாம் அலோ தான் கொடுக்கணும். இதில் கண்டக்ட் எலெக்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சிவிஜில் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்துகிறவர் எஃப்எஸ்டியும் எஸ்எஸ்டி இதை தான் யூஸ் பண்ணணும், மற்ற இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பல்ப் கலரில் இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் ஆப்போட உங்களுடைய ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணணுமான்னு கேட்க, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர், உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு, அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுங்க. நீங்கள் 9443493393 என்னுடைய சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி என்னுடைய நம்பரை போட்டிருக்கேன். கொடுத்தோடனே சென்ட் ஓடிபி கொடுத்தோடனே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா 9013, இந்த ஓடிபி இன்ஸ்பெக்டருக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஓகே கொடுத்துட்டு யூ கேன் சென்ட்லி 1 minute வெரிஃபை ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுடைய ஆப்பு ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்துடுச்சு. இதுதான். இதில் போனீங்கன்னா டேஷ்போர்டு போனீங்கன்னா ஃபுல் இதில் வரும். இதில் போய் டேஷ்போர்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா ஓகே. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ரிசீவ்னு வரும். அந்த ரிசீவை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய செய்கிற வேண்டிய வேலை. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓகே. தேங்க்யூ.